எது அதுலேருந்து இப்போ சரக்கி கொண்டு தான் வர்ற மாதிரி வந்தான் இங்கே எப்படி மாதிரி பழனியில் ரங்கிக்கு அப்புறம் காட்டுறோம் தலைவரி வந்துட்டுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? போட் ஒன்று இருந்தா பிரிச்சு கொண்டு போயிடுமா. இதுதான் கௌதாரி முனை. என்ன சொன்னா இங்கேருந்து பார்க்க யாழ்ப்பாணம் தெரியும். என்ன சொன்னா இதில் வந்து இப்போ புஷ்பரண்ட ஆராய்ச்சியில் தான் அவர் தான் கண்டு கிண்டி சொல்றீங்க. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னா சொல்லக்கூடாதான் நான் சொல்கிறோம். என்னண்டா அன்றைக்கு கௌதாரி முனைக்கு வந்தாங்க. இந்த வர்ற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சொல்லக்கூடாது பயங்கரமான இடம் தானே. வழி உள்ளாவே மணலாத்தான் இருந்தது. மோட்டர் சைக்கிள் வராங்க வந்து பார்த்து வாங்க. ஏன்னா இது வந்து சரக்கு விழுத்தி போடும். மக்கள் வேகமாக வந்தீங்கன்னா சரியான நீங்கள் கட்டாயம் வந்து இந்த இடத்த பாருங்க. நல்ல வியூ ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியும். யாழ்ப்பாணத்துலேருந்து கிட்டவான இடம் தான். ஆனால் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வேற வேணும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா யாழ்ப்பாணம் தெரியும். யாழ்ப்பாணம் தெரியும். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகரி ரோட்டில் தான் நிற்கிறோம். இப்போ அதால் தான் வந்து கௌதாரி முனைக்கு போகணும். இப்படி நேராக போனால் பூநகரி போகலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலம் எல்லாம் வரும். அங்கால போகலாம். பாருங்கள், அதில் ஒரு அம்மா வந்து நின்று என்ன பழம் அது ஏதோ ஒரு பழம் ஒன்று விற்று கொண்டிருக்கிறேன். என்ன பேர் தெரியலை. இதால் தான் கௌதாரி முனைக்கு போகணும். அதில் பாருங்க வந்து கௌதாரி முனை இதில் இருக்கிற அந்த சுற்றுலாத்தலங்கள் வந்து அதில் போட்டில் போட்டிருக்கணும். என்னென்னு சொன்னால் விடிய இந்த ரோட்டில் வந்து விடிய 5 மணிக்கு இந்த இதுக்குள்ள ஊருக்குள்ளே வந்து வெளிக்கிடும். 5 மணிக்கு பஸ் வெளிக்கிட்டு யாழ்ப்பாணம் டவுன் போய் பின்னேரம் 6 மணி போல் வருமாம். ஆனால் இந்த பஸ் வந்து எந்த பஸ்ன்னு தெரியல. பூனேரிக்கு மட்டும் தான் ஓடி வரும். பூனேரி மட்டுமா? பூனேரி மட்டும்தான் போய் வருமாம். யாழ்ப்பாணம் டவுன் எல்லாம் போகாது. நான் நினைக்கிறேன் இந்த பூனேரியில் இறங்கி அங்கே படுத்த பஸ் பிடிச்சி வர வேணும். ரைட், அந்த சந்தியில் இறங்கி டவுனுக்கு போகிறோம். 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வர மாட்டேன் நேராக போட்டு வர்றதுக்கு. இந்த ஊருக்கு போகிறதுக்கு ரைட் சந்தியிலேருந்து 25 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உள்ளே இருந்து 25 கிலோமீட்டர் ஓடி இங்கே வரும். அப்போ சரி வாங்க, நாங்கள் உள்ளே போய் அந்த ஊரெல்லாம் பார்க்கலாம் ஒன்று பார்ப்போம். என்னென்னு பார்த்தா இந்த ரோட் வந்து போட்டு இருக்கணும். ஆனால் வந்து இந்த ரோட் வந்து போகைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை. இது வந்து என்னன்னு சொல்கிறது, உதவுறது ரோட் போகைக்குள்ள. இந்த இப்படி கதைச்சி கொண்டு போகைக்குள்ள கதைக்கிறதெல்லாம் வந்து உதவுறது. ஐயோ அம்மா, எங்களுக்கு இந்த பாதையை பற்றி சொல்லி தான் கட்டாயம் வந்திருக்க மாட்டேன். பார்த்து பத்திரமா. ரோட்டுகள் கொஞ்சம் சரியான மோசமாக இருக்குது. கொஞ்சம் விலை சரியான மோசம். இதுக்கெல்லாம் இந்த வீடியோ சொன்ன நீ என்னென்ன கையில் வச்சு கொண்டு நண்பர்களே சேவை செய்து மோட்டார் வாகனங்களில் வர வேண்டாம். பாருந்தா இந்த பீச்சுக்கு மட்டும் வந்துட்டு போங்க. இந்த ஒழுங்குகளுக்கு ஒன்றும் போட்டுறாதீங்க. வந்த வரதுக்கு பைக்கை திருப்பி புதைச்சி போட்டார். அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் மேலே உயர்த்தி தான் இந்த கோயில் கட்டியிருக்கணும். மண்பட்டியாம் இடம் பிட்டியம். இடம் வந்து இது உயரமான மண்ணிடம். அதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே ஒவ்வொரு நாளும் பூசை நடைபெறுமா. ஒவ்வொரு நாளும் வருவீங்க. இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்களில் உடுத்தி வெள்ளிக்கிழமையில் பூசை செய்யல. ஆனால் இந்த எப்படியான இடங்களில் இருக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னா பூசை வந்து செய்யணும். வெள்ளிக்கிழமையில் வருவீங்க. எங்களோட இடத்துல வந்து கோயில்கள் இருக்கும். ஆனால் வந்து பூசைகள் செய்ய மாட்டேன். நம்ம இந்த இடம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சம் ஆக்கள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு இதான இடம். ஆனால் இந்த இடத்துலையே வந்து கூடுதலாக பூசைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வந்து
இப்போது மாறாமல் இப்போ நான் எங்களுடைய ஏரியாக்கள் இருக்கிற இந்த இப்படியான சின்ன சின்ன கோயில்கள் வந்து பெருசாக வந்து மெயின் பண்ணுறாங்க. பார்த்தீங்களே ஈச்சம்பழம், அந்த அம்மா வச்சு விற்று கொண்டு இருந்த ஈச்சம்பழம் அதான் இது. 200 ரூபா அந்த பேக்கெட். அப்போ எங்களோட வந்த அந்த அண்ணா வந்து வாங்கினவர். அப்போ நாங்கள் அதே மாதிரி எங்கே நீங்கள் நடந்து போகிறீங்களோ கௌதாரி முனைக்கு? இங்கே இந்த பேக்கை பையங்கோ, பேக்கை பிடிங்கோ. சரி அந்த வாங்க வாங்கலாம் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பைக் அதில் விட்டுட்டு வத்தாப்பழம் கொண்டு வந்து நாங்கள் வத்தாப்பழம் போட்டமே உனக்கு வத்தாப்பழம் தான் சொல்கிறேன். வத்தாப்பழம் எப்படி தெரியும்? பார்த்தீங்களா அங்கே ஒரு கல் கொண்டு போகிறேன். நாங்கள் தர்பூசணி வெட்டி கொண்டு இருக்கிறோம். அவர் என்னத்தால வெட்டுறாரு தெரியுமே? இந்த பைக்குண்ட இன்சூரன்ஸ் கார்டு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபைன் போடுவேண்ணே, தெரியும்? கவனம் இன்சூரன்ஸ் கார்டு. வெடிக்கிறார் பாகுபலி. பாருங்கள் சிவப்பு நிறத்தில் உள்ள பழத்தை. வெக்க நேரம் நல்லா இருக்கும். இந்த சொல்லியிருப்போம் என்ன பழம் அது? ஈச்சம்பழமோ? ஈச்சம்பழம் வந்து அந்த எல்லாத்துக்கண்டு இல்லை. ஆனால் இங்கே வந்தால் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி நாங்கள் அதை வெட்டுவோம். ஊரில் நாங்கள் சாப்பிட்ருப்பீங்க அந்த நேரம். இந்த வேறு வந்து இன்சூரன்ஸ் கார்டெல்லாம் வெட்டுறாருல்லோ, இதுக்கு வந்து ஒரு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்க கமெண்டில். கத்தி இல்லாத இடத்தில் இதை பாவி. என்னடா செய்கிற மாட்டோட குழம்புது. அது வேண்டாமா? நான் கொடுப்பேன். நாங்கள் இப்போ இதுக்குள்ள வந்து இவள் வந்து எங்களை கண்டது இவளுக்கு ஒரு புழுவமாக போச்சு. இது எல்லோரும் நிற்கிறமே செல விட்டு அடிச்சு விட்டேன் நிற்கிறேன், போக மாட்டேன் உண்டைக்கு. நான் இப்போ மிச்ச ஓட்டமெல்லாம் என் பட்டுங்க படியில் கொடுப்பேன். இவர் கொடுக்க போகிறார், போய் கொடுங்க வேண்டாம் மண் என்ன போக மாட்டாங்களே படிக்க குழம்ப போகிறாங்க. நாங்கள் வட்டி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தானே. இப்போ ஒரு பங்கை வந்து வர்ற ஆக்களுக்கு வச்சிருக்கு. வச்சுட்டு இப்போ இந்த மணலில் வந்து ஒரு ககரி பாப்பம் தான் இருக்கிறோம். வாங்க ஒரு ககரி பாப்பம். இப்போ வந்து பைக் அதில் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஆனால் செருப்போட ஏறையில் ஆகல அடகு. மண் சரியா சுடுது, செருப்போட தானே ஏறுவோம். பலமா மண்ணுக்கு மேலே ஏறிட்டீங்களே. ஐயோ நல்ல ஒரு மேலே ஏறிட்டான். கொஞ்சம் தான் ஏற கிடக்கு. இது இப்போ இவ்வளோ ஒரு மிருக்கண்டு. இதில் வந்து அந்த ஈச்சம்பழம் மரமெல்லாம் நிற்கிது. எனக்கு ஒரு ரிவார்டு ஒன்று வைங்க அப்படியான சாதனைகளில் ஈடுபட்டு. இஞ்சி பார்த்தீங்களா உள்ள அது தண்ணி இல்லை, இந்த பனையண்ட ஓலையில் இருக்குல்ல அது விழுந்து தண்ணி மாரி தெரியுது உள்ளார. மணலுக்கு மேலே மரம் அப்படி. காலாலதான் மணல் சூடு என்ன சொல்லுது? அது வரைக்கும் பாட்டால
கால் ஓடுது வேண்டேன் வெறுங்காலோட தான் அப்படியே மண்ணுக்குள்ள காலை வச்சு போட்டேன். சூடு இங்கே அந்த அலையறி வந்துட்டுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலில் உளிக்கினது மேரி தவளை தத்தளிக்கிற மாதிரி வர நாங்கள் போக விடாங்க வரல இந்த கால் பிளேட்டு நாங்கள் இல்லையா செருப்பு தாக்கேக்க அடி காலெல்லாம் என்ன செய்யறீங்க மண் இந்த வெயிலுக்கு இல்ல இருக்கல்லோ எது அதுலேருந்து இப்போ சரக்கி கொண்டு தான் வர்ற மாதிரி வந்தான். எப்படி மாதிரி இப்போ அதடியில் ரங்கிக்கு அப்புறம் காட்டுறோம். ஐயோ கொதிக்குது. இந்த மண்ணை பாருங்க கருத்து கிடக்கு வெயிலுக்கு கிடந்து. மண் கருக்கோ இல்லையோ நாங்கள் கருப்போம். இந்த இதில் விரைக்குள்ள இதில் பாருங்க ஒரு உண்டியல் ஒன்று வச்சிருக்கணும். இதில் பாருங்க சாமி வழிபாட்டுக்கான அதில் பாக்கு அது சின்ன சுருவம் எல்லாம் வச்சு கும்பிட்டு வந்துருக்கணும். பார்த்தீங்களோ அப்படி இந்த இதால் நடந்து போயிக்க இங்கே பாருங்க மரத்தால் செஞ்ச தகரம் போட்டு செஞ்சுக்கணும் பழைய முறை. இஞ்சி இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க அந்த குட்டி கோயில் உண்டு. இந்த வேலியால் செஞ்சபடி வச்சிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பொங்கல்கள் எல்லாம் செஞ்சுருக்கணும். ஆட்டியோ குலதெய்வம் போல் இருக்குது சாமி. இப்போ வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். பார்த்தீங்களோ வைரவர் சூளம் எல்லாம் வச்சுஞ்சு இல்லை வேறு கச்சான் கோதெல்லாம் இருக்குது. ஆக்கள் வந்திருக்கணும். இங்கே பாக்கு எல்லாம் இங்கே கூட போட்டிருக்கணும். இஞ்சி வைரவர் சூளம் எல்லாம் இருக்குங்க. எப்படி ஒரு வேலிக்குள்ளே வைரவர் வச்சிக்கணும். அப்படி சரியான வெயிலாக இருக்குது. இந்த பாருங்க விபூதி ஆலையெல்லாம் போட்டு கூறி இந்த பார்த்தீங்களோ ஆட்டியோ இந்த ஊராக்களில் குலதெய்வம் போல் இருக்குது. கும்பிட்டுருக்கணும். அந்த பொங்கல் எல்லாம் செஞ்சுருக்கணும். இதில் பாருங்க இந்த ரோட்டில் வரை இருக்குல்ல இதில் ஒரு அந்தோணியார் கோவில் ஒன்று இருக்குது. இந்த குட்டி பிள்ளை உண்டா நிற்கிறாங்க டிப்பிடிப்பியோட. பார்த்தீங்களா சின்ன ரிங்ஸ் போத்தல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதில் டிப்பிடிப்பி சாப்பிடாம சிரிக்கிறாங்க. அதோட அந்த சேர்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம். சொட்டு தூரம் தான் 500 மீட்டர் தூரத்தில் அந்த சர்ச் வந்துட்டு இருக்குது. பாருங்க இந்த மேட்டில் வந்து இந்த சர்ச் இருக்குது. இந்த மேட்டு நிலத்தில் தான் இந்த சர்ச்சை வந்து கட்டி வச்சிக்கணும். உயரம் தான் இந்த இடத்துலேருந்து வகைக்கு இது சரியாக உயரம். இப்போ போக போகிறோம் சர்ச்சுக்குள்ளே. சர்ச் வந்து நல்ல உள்ளுக்குள்ளே வந்து நல்ல மாவுளை எல்லாம் பதிச்சு பாருங்க கையிட்ட சொட்டாக தான் விட்டுருக்கீங்க. இப்படி போகக்கூடிய மாதிரி இந்த சர்ச் இது தான். சர்ச் வந்து நல்லா இருக்குது பார்க்கவே. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. பார்த்தீங்களா எல்லா இதையும் வந்து போட்டிருக்கணும். சிலுவையில் அரைகிறது. இப்போ இந்த சர்ச்சை பார்த்துட்டு வரைக்குள்ள இந்த ரோட்டால் வரைக்குள்ள இதுக்குள்ளே வந்து ஒரு கோவில் ஒன்று வந்துருக்கு. இந்த ஒரு கணக்கான சின்ன கோவில் உண்டு. அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கோவில்கிட்ட போய் பார்ப்போம். கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயிலை பார்ப்போம். கொஞ்சம் பழைய நிலையை கொண்டு வந்து கலட்டி வச்சுக்கணும். இதில் தான் கோயில் மணியெல்லாம் அங்கே இருக்குது. இது செங்கல் லோடெல்லாம் அடுக்கி வச்சுக்கணும். செங்கல் என்ற நோடு. எப்படி இருக்குது கோயில்? கோயில் வந்து இந்த விநாயகர் கோயில் போல் இருக்குது. இஞ்சி
இந்த பிள்ளையாரோட வாகனத்தை பாருங்க. அப்படியே பார்க்கும்போது கோயிலுக்கு வேப்ப மரம் எல்லாம் தான் இப்போ வடக சீசன் நல்லபடியாக இந்த வேப்பம்பூ எல்லாம் பாருங்க இப்படி நல்லா பூத்து குலுங்கு தானே. கோயிலில் வேலையில் நடந்திருக்கு போல். இங்கே கோயிலுக்குள்ளே பாருங்க, இந்த கோயிலுக்குள்ளே பார்க்க இந்த பிள்ளையாட்டு வாகனத்தை பார்த்தீங்களோ அந்த காலத்து வாகனம் போல இருக்குது இஞ்சி. அப்போ பார்க்க இந்த இதில் பாருங்க அந்த காலத்தில் வடிவா டிசைன் போடாமல் பாருங்க இந்த வெட்டுலாம் வெடிப்புலாம் இஞ்சி அப்படிலாம் அந்த காலத்தில் இப்போ வெடிப்பு இல்லாமல் பாவிக்கிறது தானே. ஆனால் இந்த மோமெல்லாம் இப்போ வெடிச்சிருக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் பழமையான மரக்குத்தியாக இருக்கும். பிள்ளையாரண்ட வாகனம் நான் நினைக்கிறேன் இந்த சாமியெல்லாம் காவியம் போல இல்லை. இந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதில் ஈரமாக இருக்குது பாருங்க. கோயில் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே பூஜைகள் செஞ்சுருப்பேன் போல இருக்குது. சரி வாங்க நாங்கள் அப்படியே அங்கே இருக்கிற இடங்களையும் பார்ப்போம். ஸ்கூல் தாண்டி வரைக்கும் இங்கே இதில் பாருங்க சின்ன குட்டை ஒன்று இருக்குல்ல. என்ன பேரண்டு வடிவா இதுக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நல்ல மரங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வளருது. அந்த ஈரத்துக்கு வளர்கிற மரங்கள் அப்படி என்றெல்லாம் வளருது இதுக்குள்ளே. அந்த அந்த குட்டை மாதிரி இருக்கிற அந்த ஆறை பார்த்துட்டு வரைக்கும் இதில் ஒரு சேஜ் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் ஃபேமஸான சேஜ். பக்கத்தில் இந்த மணல் மேட்டை தாண்டி போய்க்கல அதில் வந்து சிவன் கோயில் ஒன்று புதுசாக கட்டி கொண்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ அந்த சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அந்த இடத்துல வந்துலாம் சரியான பஸ் ஓட்டங்கள் அப்படி இப்படின்லாம் சரியான குறைவு. ஆட்கள் வந்து ஓரளவு இருக்கிறேன்னா பஸ் ஓட்டங்கள் எல்லாம் சரியான குறைவு. மற்றது இதெல்லாம் வந்து முதலெல்லாம் தென்னையல் அது இதெல்லாம் கூட வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த செயற்பாடெல்லாம் இல்லை, ஆட்கள்லாம் குறைஞ்சிட்டேன். அது வந்து தென்னை வளர்ச்சி இதெல்லாம் இப்போ குறைச்சிட்டேன். வாங்க அப்படி நான் அந்த சிவன் கோயில் தான் இதுதான் அந்த சிவன் கோயில். அப்புறம் கோயிலுக்கு முன்னுங்க குட்டி குளம் ஒன்று இருக்குது. சிட்டியான ஊட்டி குளம் சிலவில் தாழ்பம் கூட இருக்கும். ஏன்னா இந்த மண்ணே சும்மா காலத்தாக்குது அப்படியும் சரியான தாழ்பமாக இருக்கும். பெரிய ஒரு சிவன் ஆலயமாக தான் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த ஆலயம் வந்து இப்போ தான் வேலைப்பாடுகள் நடந்துருக்கு. செங்கல் எல்லாம் போட்டு கட்டினோம். கோயில் பார்த்தீங்களா இப்போ வயரிங் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன். தான் எல்லாம் சீமந்து வேலை தான். உள்ள இதில் வந்து மாவல் வேலை செஞ்சு இதில் ஒரு சாமி வேலையினம் போல் இருக்குது. இதில் வந்து இந்த என்னன்னு சொல்கிறது தெராஸ் பதிச்சிக்கணும் உள்ள இதுக்குள்ள கதைக்கே அந்த அதிருது. நாங்கள் கதைக்கிற எல்லாம் தான் மூலஸ்தானம். வரைக்கிறாங்க. இது வேறு சதுர அமைப்பில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கோயில் வந்து சரியான பிரம்மாண்டமான கோயில் போல் இருக்குது. இந்த பாருங்க இந்த அதில் எல்லாம் கொங்குரைட் போட்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோயிலாக தான் வரப்போகுது போல் இருக்குது. கோயிலெல்லாம் கேமரா எல்லாம் போட்டிருக்கீங்க.
இது என்னன்னு சொல்கிறது, இப்போ இந்த மாதிரி அமைப்பில் வரப்போன்னு எங்களுக்கே பார்க்க ஒரு ரொம்ப மாவலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோயிலாண்டு நல்ல ஆர்வமாகவே இருக்குது எங்களை பார்க்க. இந்த இடத்த இப்படி ஒரு கோயில்னு சொன்னால் சரியாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபேமஸான பேருண்டு வரும் எப்படியும். கோயில் வந்து சோழர் காலத்து கோயில். இந்த கோவில் அதில் சரியான ஃபேமஸான கோயிலை பெருசாக கட்ட போயினோம். இந்த கோயிலோட வரலாறு வந்து ஒரு அம்மாவுக்கு தெரியுமா, அவள் வந்து இந்த இதில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கடையை ஒன்று வச்சுக்கிறாவாம். அவட்ட போனால் கேட்டறிஞ்சு கொள்ளலாமா. இதில் வந்து மன்னித்தலைச்சை சிவன் கோயில் பாருங்கள். இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்குது சோழர் காலத்தில். சிவன் கோயில் இப்படித்தான் இருந்திருக்கு. கோயிலை பார்த்துட்டு வரைக்குள்ள இதில் பாருங்க, சோறு போடுற கடலில் குப்பையை போடலாமா அண்டு கேட்டிருக்கீங்க. அதை குப்பை தொட்டியில் போடுங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த கடல்லாம் பக்கத்தில் இது போட்டிருக்கேன். அம்மா வந்து இதில் கடை ஒன்று வச்சுக்கிறா. அவாட்டு தான் இப்போ வரலாறு கேட்க போகிறேன். சொன்ன இல்லாதான் அம்மா ஏத்தினவே காண வேற நீங்க ஏற்ற போறீங்க. ஏத்தினவே காண வேற நீங்க என்ன ஏற்ற போறீங்க. என்னடா ஐயா சொல்றீங்க. சரியா என்னதான் சொல்றீங்க. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மாட? அம்மாட கரதாசதிங்கன் ராஜலட்சுமி. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஊருன்ற பேர் என்ன? மன்னித்தலை. மன்னத்தில் எவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இங்கே? பிரபு வளப்பே இங்கதான். இங்கதான். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சிவன் கோவில் இருக்கு தானே? ஓ. இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய வரலாறுகள்லாம் சொல்லினோம். அனுபவ ரீதியாக நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலை பார்த்துன்னு வந்திருக்கிறீங்களா? ஓ. பார்த்துக்கு உங்களுக்கு இந்த கோயில் தொடர்பான என்ன விஷயங்கள் தெரியும்? எனக்கு பெருசாக என்ன தெரியும். நான் எனக்கு ஒரு 7 வயசில் நான் இந்த எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அந்த சிவன் கோயில் இருக்குது. அது அப்போ சிவன் அண்டு தெரியாது. சிவன் அண்டு தெரியாது ஐயா. பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு எங்களுடைய அப்பா தான் ஆதரிச்சன்னு வந்தவர். அதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு இடப்பட்ட காலத்தில் சிவன் கோயிலாண்டு ஆராய்ச்சியின் மூலம் சிவன் கோயிலாண்டு கண்டெடுக்கப்பட்டு இப்போ வேலை நடக்குது. வேறு என்னத்தை நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த சிலைகள் எல்லாம் இருந்தது? சிலைகள் எல்லாம் இருந்தது. விக்கிரம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ எங்கே? அதெல்லாம் இப்போ இவ்வளோ காலத்துக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு 10, 12, 11 வயதுல எல்லாம் இருந்தது. பின்ன இந்த வெளியால் உள்ளுக்கு என்ன இருந்ததோ தெரியாது, வெளிப்புறத்தில். ஆனால் உள்ளுக்கு சிவலிங்கம் வண்டி இல்லை. உங்களுக்கு சிவனண்டே அடையாளப்படுத்தல போயிட்டு தெரியாது. இப்போ இருந்ததோ இல்லை பத்தியாலோ இந்த வேப்பங் சருகு என்ன கருக்கு வாச்சி அப்படி இப்படி எல்லாம் முளைச்சி மூடி கிடந்தது. ஊராக்கள் கண்டுபிடிக்க ஊராக்கள் கண்டுபிடிக்க இல்லை சிவன் கோயிலாண்டு. இப்போ புஷ்பரண்ட ஆராய்ச்சியில் தான் அவர் தான் கிண்டி ஆராய்ச்சியில் தான் இதாண்டு கண்டுபிடிக்கும். அவைய இருந்த காலத்திலும் சிவனண்டு இல்லை, பிள்ளையாரண்டு தான் நாங்கள் வஞ்சி வணங்கினது. கோயில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லல? இல்லை 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 இல்லை. அவைய தானே அப்படியே இப்படியெல்லாம் அப்படித்தான் இடப்பட்ட காலத்தில் தானே தெரிஞ்சது. அப்போ அப்படித்தான் இருந்தது. விக்கிரமங்கள் இருந்தது. பழைய காலத்து தட்டுகள் தாம்பாளங்கள் வேலுகள் எல்லாம் புற வீதியாக தான் இருந்தது. உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. உள்ளுக்கெல்லாம் மண் மூடிட்டுது. கல்லுகள் எல்லாம் நல்ல மாதிரி இருந்தால் அப்புறம் இந்த போர் காலத்தோடு தான் அந்த செல்லடித்து கொண்டு கொடுத்து தான் எல்லாம் இடிஞ்சு கொட்டுண்டது. அப்படி இருந்தும் கோபுரம் கொஞ்சம் இருந்தது. கோபுரத்தை இப்போ இடப்பட்ட காலத்தில் நாங்கள் பிறகு போட்டு பாதுகாத்தது. பிறகு இப்போ இந்த அரசாங்கம் கட்ட வேணுமென்று இடித்து விலை இருந்த போலே செய்து கொண்டு வராங்க. அதுவும் ஒருமிக்க இடிக்க இல்லை. அந்த சிவரெல்லாம் இருக்குது தானே, பார்த்தனீங்கள் தானே, கல்லெல்லாம் இருக்குது, செங்கல் கட்டிடங்கள் இருக்குது தானே. இப்போ சீமெந்தால் கட்டினா அந்த நிறம் சுண்ணாம்பும் சர்க்கரையும் ஆதாலும் தாலும் கட்டினான்னு தானே சொன்ன முருகா கல் வச்சு. கோயில் வந்து இப்போ யாரால் கட்டப்படுது? கோயில் யாரால் கட்டப்படுது? ஊராக்களாலேயோ? இல்லை இல்லை இல்லை, வெளி அரசாங்கம். அந்த கோயில் அரசாங்கம் தனியார்
இது தனியாக நிறுவனமாக கட்டுறார் ஒரு ஆள் இந்த பெரிய கோயில் அந்த கோயிலாக அது அங்கால கட்டுப்படுது அது அரசாங்கம் தாங்கள் அது இதெல்லாம்மா அங்காலே அதுவும் கட்டி அது இது தனியாக ஆட்கள் ரெண்டு கோயில் இருக்கா கோயில இப்போ கட்டுப்படுறது 2 இப்போ உண்டு அங்கே பிறவாக்கி விட்டுருக்கு எனக்கு சின்ன கிணத்துக்கு முன்னால் காண இல்லையா ஓ 2 சிவன் அடையாளம் தான் 2 சிவன் நடுவே நாங்கள் ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிடுறோம் பெரிய கோயிலாக கட்டினேன் ஓ பெரிய கோயிலாக கட்டிக்கினோம் இது தவிர வேற சிவன் கோயில் ஏதாவது சேர்ந்தது இல்லை 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 ஒரே ஒரு சிவன் கோயில் ஒரே ஒரு சிவன் கோயில் மட்டும் கவுதானுமே அதுக்குள்ளே என்னடா தம்பி புள்ளியா கோயிலோ இப்போ இவைய கட்டுறது புள்ளியா கோயிலோ எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துக்கு இதை சுற்றி வேறு என்னென்ன கோயில்கள் முதல் இருந்த உங்களோட காலத்தில் எங்களோட காலத்தில் இது ஒன்று தான் இருந்தது எங்களோட அவங்க தூரம் இது கனதூரம் போகணுமா அங்கே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அம்மன் கோயில் ஐயனா கோயில் புத்துவைரவன் கோயில் அங்கேயும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாரம்பரியமாக ஓ அங்கே எல்லாம் பாரம்பரியமாக இப்போ அங்கினி வேள்வி முடிஞ்சுது அம்மன் கோயில் அதுவும் சும்மா கட்டித்தான் செய்கிறோம் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தேன்னு சொன்னீங்களானே ஓ எங்க அது பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னீங்க இங்கேயோ ஓ இப்போ அதுக்கு பூஜை செய்கிறதான் விளக்கு வைக்கிறதான் அதெல்லாம் இந்த கிராமிய கிராமிய இது இல்லையா அதுக்குள்ளே லிங்கம் ஒன்று இருந்தாதான் இந்த சிவன் மாதிரி ஒன்று இருந்தாதான் அதை நாங்கள் இந்த வெளிக்கிட்டு போன காலத்தில் போயிட்டு போரோட போயிட்டு வர அதை காண இல்லை ஓ இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களோட மன திருப்திக்காக ஒரு கல்லை எடுத்து வச்சு இதுதான் பிள்ளையார்ன்ட்டு பூஜை செய்கிறோம் ஓ அதில் ஒரு கோயில் இருந்தது அதுகள் ஒன்றுமே கோயில் அது 300 காலத்துக்கு மேற்பட்டாண்டு சொல்லி ஓ மேற்பட்டாண்டு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பார்த்துக்கோ எதுக்கால போவ இந்த சைடு போவேன் நல்ல பக்கம் இதுக்கு விட்டா வழியில் வேற இல்லை தெரியுமா தள்ளித்தான் தள்ளி கொண்டு போகணும் இது வரைக்கும் தள்ளி கொண்டு தான் ஏற்றணும் பார்த்து அப்போதையும் ஒருக்கா விழுந்த நாங்கள் இது 2வது தரம்புல வைக்க போட்டோம் சரி இந்த கொஞ்சம் ரோட்டில் பார்த்து திருத்த வைப்பா ஏரியா வாக்கணும்னு சொல்லினா நாங்கள் விழுந்தா உங்களுக்கு பார்த்து குறுக்கு பாதை இல்லையா தெரியா குறுக்கு பாதை கேட்குறியா நிறைய சாவ போகிற போல மயிலப்பா மயில பார்த்துக்கொண்டு நீ விட்டுறாத காலையில் மடிக்குது இல்லை காலால் வளர்த்தாது இப்போ எங்க மயில் அங்கே வருதாங்க அங்கே பாருங்க மயில் ஒன்று ஓடுது மெதுவா போடான்னு சொன்னானல்ல ஒன்று அங்கே வராங்க அப்படியே கௌதாரி முனைக்கு போகிற பாதையில் பாருங்கவன் மன்னித்தலை இது உண்மையாகவே டூரிஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரியல ஏன்னா இந்த ரோட்டெல்லாம் அப்படி திருத்தா வச்சுக்கிறோம் உண்மையாக டூரிஸ்ட் பிளேஸா ரோட்டானா என்ன இது கீரை நீட்டில் என்ன கொஞ்சம் பின்னுக்கு போங்க ரைட் இருக்க போது உங்களுக்கு சம்பவம் பேசாம திருப்பிடலாம் போல இருக்கு ஏன் சம்பவம் வர்ற சம்பவம் ஏ இது போயக்கே இப்படித்தான் வேலைக்கு இப்படித்தான் வர வேணும் ரைட் வந்து நாங்கள் வந்துட்டோம் கௌதாரி முனை கிட்ட ஆனால் வந்து ஒருத்தர் இங்கே வாரத்துக்கு ட்ரை பண்ணாங்கோ ஒருத்தர் வந்துடாதேங்கோ ஏடியா டேஞ்சர் ஏழா கட்டத்தில் நீங்கள் வந்து நிற்கிற முடியல சிக்கலான பயணத்துடன் வந்தோம் இந்த வாரதெல்லாம் நீங்கள் டிராக்டர் பிடிச்சி தான் வேறு வேணும் நல்ல ஹெவி வெஹிக்கிள்லாம் வரும் ஓடக்கூடிய வேலை மண்ணு எல்லாம் எரியப்படுறாங்க கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஐயோ 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 அம்மா போட் உண்டு இந்த பிரிச்சு கொண்டு போயிடுமா
இதுதான் கௌதாரி முனை. இப்போ சூரியனும் மறைய போகிறார். இந்த ரங்கி கொண்டிருக்கிறார். கடல் தொழிலாக்கள் போய் நம்ம வந்து ஜெட்டில வந்து பெருசா போட் பயணங்கள் உண்டு இல்லை. இப்போ ஏதாவது எமர்ஜென்சி என்றா ஆர்மி நேவி மட்டும்தான் இதில் போய் கொள்ளையிலும். மற்றும்படி மக்கள் போகிறதுக்கு வந்தது போகிறதுக்கு இது வாய்ப்பானது இல்லை. இப்போ ராணுவ சரி, இதோட நாங்கள் அந்த வீடியோ முடிக்க யாழ்ப்பாணம் பக்கம் போக போகிறோம். வீடியோ வரார்கள் மாற்ற போகிறோம். பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து மழை பெய்யுது அங்கே பார்த்தீங்கன்னா சரி பார்க்கல என்ன சொன்னால் இங்கேருந்து பார்க்க யாழ்ப்பாணம் தெரியும். என்ன சொன்னால் இதில் வந்து அங்கே வந்து போயிடாது, அந்த போட் வந்து நிற்கிற இடத்துக்கு போயிடாது. என்னென்னு சொன்னால் அது உடைஞ்சிருக்கு, அதால் விட மாட்டேனம்மா. பாருங்க இதுதான் இந்த போட்டுக்கு நடந்தது. அதில் பாருங்க இந்த உடைஞ்சிருக்குல்ல, அதால் விட மாட்டேன் அங்கே போவோம். இதுதான் கௌதாரி முனை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம். அது யாழ்ப்பாணம். சரி, இப்படி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கட்டாயம் உங்களோட ஆதரவில் தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவில் எப்போ வந்து உங்களோட ஆதரவால் தான் எங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.